எல்லோரும் தங்களுடைய கைகளை பற்றி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இந்த பிரபஞ்சம் பார்த்திருக்கிறது. உங்கள் சேவை மக்களுக்கான சேவை. இவைகள் தொடர மக்கள் பயன்பெற்றால் செய்கர்மம் கைகோற்றோம் செஞ்சானே காதலால் போதுதற்கரியவன் உலகெல்லாம் உணர்ந்து பலத்தாடுவான் மகள் கிடம்பை பார்த்து வளர்ந்து சுகிலோ பவந்து என்று சொன்னால் லோகம் என்பது எல்லா நாடும். அவர்கள் இப்பொழுது வந்திருக்கின்றார். கௌரவ பிமல் ரத்ன அவர்களை நாங்கள் இந்த இடத்திலே யாழ்ப்பாணத்துக்கு அடிக்கடி வருகின்ற ஒரு அமைச்சராக ஏனைய அமைச்சர்களை இந்த பிரதேசத்துக்கு அனுப்பி வைத்திருக்கும் போக்குவரத்து நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அவர்களுக்கும், அதே நேரம் ஆலய குருக்கள் பாதரவர்கள், அதே நேரம் ஒருபுராய் வடக்கு வாழ் மக்கள் அனைவருக்கும் மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே இந்த வீதியால் நான் பாராளுமன்ற தெரிவு செய்யப்பட்ட உடனேயே இந்த பிரதேசத்திற்கு நன்றி தெரிவிப்பதற்காகவும், இந்த பிரதேசத்தில் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனக்கு தேர்தல் காலத்தில் முழுமையான ஆதரவை தந்திருந்தவர். அந்த வகையில் இந்த பிரதேசத்தில் எனக்காக வேலை செய்தவர்கள் ஒரு சிறிய வாசிய சாலைக்கு இந்த பிரதேசத்தினூடாக வந்திருந்தேன். அப்போது இந்த வீதியால் வரும்போது சரியா சொன்ன மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரியே குளங்கள் மாதிரியே 2 குழிகள் இருந்தது. இந்த வீதியால் வந்துவிட்டு அந்த பிரதேச வாழ் மக்களை அந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் அன்று அவர்கள் கூறியிருந்தார்கள். அன்று கூறும்போது அவர்கள் நம்பவில்லை இந்த வீதி உடனடியாக வரும் என்று. ஆனால் அந்த வீதியானது நாங்களும் தெரிவிக்கவில்லை. அந்த வீதி அந்த மக்கள் உணர்ந்து அதிகாரிகள் ஊடாக நாங்கள் இந்த வீதியை செலக்ட் பண்ணுங்கன்னு தான் கூறினார்கள். பொறியியலாளர் வந்து பார்த்து 2 பொறியியலாளரும் இந்த வீதியாளர் பயணித்திருக்கின்றபடியால் உண்மையாகவே தேவைப்பாடு முக்கியமாக இருந்தது. உடனடியாக அந்த வீதி இன்று திறந்து வைக்கப்படுகிறது. உண்மையாகவே ஒரு நாட்டின் அபிவிருத்தி என்பது அத்தியாவசியமானது. முதற்கட்ட வீதி. அதைவிட இந்த பிரதேசத்திற்கு அபிவிருத்திகள் என்பது வீதியில் மட்டும் நாங்கள் கண்ணோட்டம் செலுத்தவில்லை. இந்த வீதியானது போட்டது எமது நாட்டின் மக்களுடைய பணத்தில். நாங்கள் எதிர்கால சந்ததிக்கு கடனை கொடுத்து விட்டு போகவில்லை. முன்னைய காலங்களில் வெளிநாட்டு கடனை பெற்றுத்தான் வீதிகளை புனரமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று எமது நாட்டின் வரிப்பணத்தில், மக்களுடைய வரிப்பணத்தில இந்த வீதியை திறந்து வைக்கிறோம். அதுக்கு பெருமை அடைகிறோம். ஏனென்றால் நாங்கள் வீதியை போடலாம் கடனை பெற்று, ஆனால் எதிர்கால சந்ததிக்கு ஒரு கடனை கொடுத்துட்டு போறோம். ஆனா இந்த அரசாங்கம் எமது நாட்டின் பொறிமுறைகளை அனைத்தையுமே சிறப்பாக செய்து வரிகளை அனைத்து பெரிய பெரிய முதலாளிகள் வரி கட்டாமல் இருந்தார்கள். இன்றைக்கு எல்லாரும் வரி கட்டுறார்கள். ஆனால் நாங்க முந்தி வரி பார்த்தேக்க 1 லட்சம் எடுத்தவர்கள் வரி கட்ட வேண்டியிருந்தது. இன்றைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே 1,50,000 ஆண்டுக்கு 18 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் தான் வரியை கட்டுகிறார்கள். ஆண்டுக்கு 18 லட்சத்துக்கு மேல் வருமானம் இருவர்கள் தான் வரியை கட்டுகிறார். அது எல்லாருக்கும் வரி கட்டுகிறார். வரி கட்டி அந்த திரசேரியில் சேர்ந்த பணத்தில் இருந்துதான் நியாயமான முறையில் இந்த வீதியை போட்டிருக்கிறோம் என்று எடுத்துக்கொண்டால், வீதியில் மட்டும் நாங்கள் கவனம் செலுத்தவில்லை. கல்வியில் யாழ் மாவட்டத்தில் 15 பாடசாலைகளில் பாரிய கட்டுமான பணிகளை ஆரம்பித்திருக்கிறோம். கிட்டத்தட்ட யாழ் மாவட்டத்தில் மட்டும் 29 கோடிக்கு மேல், கிட்டத்தட்ட 30 கோடிக்கு பெரிய கட்டுமானங்களை கட்டிக்கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் கிளிநொச்சி பிரதேசத்திலும் கிட்டத்தட்ட 21 கோடிக்கு மேற்பட்ட புதிய கட்டுமானங்கள், அதை விட சிறிய சிறிய கட்டுமானங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவசாயத்தை கண்கொண்டு பார்க்கிறோம். இன்றைக்கு விவசாயத்திற்காக நிதி ஒதுக்கி அந்த நெற்கொள்முதல்களை செய்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் நெல்லில தன்னிறைவடைகிற நிலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அப்ப அந்த திசையை நோக்கி நாங்கள் நகர்வதற்கு இந்த அனைத்து மக்களும் எங்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார்கள் பாராளுமன்றத்துல. இன்றைக்கு முன்னோக்கி நகர்றோம். 60 மாசத்தை
ஆள்றதுக்காக தந்திருக்கிறாங்க, இந்த கட்டமைப்பை சீர் செய்வதற்காக. அதுல நாங்கள் 20 மாசத்தை எட்டி இருக்கிறோம். அந்த 20 மாசத்துல இங்க இருக்க பாதுகாப்பு பிரச்சனை இருக்கா? முந்தைய மாதிரி வாழ்வெட்டுகள் இருக்கா? இல்லதானே? அல்லது யாராவது கருத்து தெரிவிக்கிறதுக்கு பயம் இருக்கா? இன்னைக்கு ஆளுங்கட்சியை பற்றி கருத்து தெரிவிக்கலாம், முகநூல்ல பப்ளிக்காயும் போடலாம். நாங்க யாரையும் தண்டிக்கிறே இல்லை, எங்களை பற்றி எழுதுவாங்க பலரும். நாங்க இந்த ஆட்சிக்கு வந்து 20 மாசம் தான், ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே எழுத வழிகிட்டாங்க. என்னடா முந்தி இவர்கள் வெல்ல மாட்டார்கள், என்னடா இனவாத ரீதியா தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற எண்ணப்பாடு இந்த அரசியல்வாதிகளை தோல்வி கண்டவற்றை இருந்தது. எப்படி எல்லாரும் சிங்களவருக்கு தமிழருக்கு முஸ்லீம். ஆனா இந்த முறையெல்லாம் மாறி இருக்குது. எங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல கூறணும், இந்த நாட்டுல இனவாத ரீதியாக அனைத்து மக்களும் வாக்களிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், மாத்திர பிரதேசத்துல சரோஜா போல்ராஜ் தோழி தமிழ் அதிகூடிய விருப்பு வாக்களாக, அங்க தனி சிங்கள ஏரியா மாத்திரை இருக்கிறது, அங்க அதிகூடிய விருப்பு வாக்களாளர் தமிழ் இன்னைக்கு மகளிர் அமைச்சராக இருக்கிறார். அப்ப அனைத்து மக்களும் இனவாத ரீதி இல்லாம இலங்கையர்கள் என்ற எண்ணப்பாடு கொண்டு இருக்குது. இன்றைக்கு புலம்பெயர் தேசத்திலிருந்து அதிகமானவர்கள் இங்க வருகிறார்கள். காரணம், இந்த அரசாங்கம் திட்டமிட்டு பழிவாங்கிறதுக்கு செயற்படையில. எங்களுக்கு வேலை செய்தாதான் செய்யணும் இல்லை, எல்லா திசையையும் ஒரே கண்ணோட்டத்துல பார்த்து கொண்டு போறோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரியுது, சமூக சக்திக்கு ஊடாக 15 செயலகங்களுக்கு 65 கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறார். என்ற கிராமிய மக்கள் தெரிவு செய்யணும், திட்டங்களை முன்மொழியோடும் குழுக்கள், ஒரு கிராமத்திலேயுமே 25 பேர் கொண்ட குழுக்களை நியமிச்சிருக்கிறோம். இந்த பிரதேசத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் என்ன தேவை என்று தெரியும், எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இந்த பிரதேசத்துக்கு வர்றவரை எல்லா பிரதேசத்துக்கும் எந்த நாளும் போய்கொண்டிருக்கிறார். அப்ப அந்த கிராம மக்கள் தங்களுக்கு என்ன தேவை என்பதை தெரிவு செய்வதற்காக அந்த சமூக சக்தியை இருக்கோம். அந்த சமூக சக்திக்கு 65 கோடிக்கு அதிகமான நிதியை நாங்கள் இந்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது. அப்ப இந்த நிதியை ஒதுக்கிறதுக்கு காரணம், மெயினான காரணம் அன்றத்தோடு சொன்னார், கிராமத்துக்கு நிதி போகணும் என்று. நகரத்துக்கு இல்ல, கிராமத்துக்கு போகணும். அப்ப அந்த கிராமத்துக்கு ஒவ்வொரு செயலகங்களுக்கு ஒவ்வொரு GS பிரிவுக்கு நிதி போகணும் என்றது இந்த சமூக சக்தி கன்செப்ட். ஆனா எங்களை சமூக சக்தி போட்டோன்னு ஏதோ தேர்தலுக்காக நினைச்சு. எங்களுக்கு தெரியும், இங்கே இருந்தார்கள் எங்களுடைய பயணிச்சவங்க, முந்தைய காலத்துல மாகாண சபையை கொடுத்திருந்தவங்க, பார்லமெண்ட் பதவியை கொடுத்திருந்தவங்க, எல்லாத்தையும் கொடுத்திருந்தவங்க. ஆனா நாங்க ஊடகங்கள்ல பாக்குறோம், காசு திருப்பி போச்சு, மாநசபைக்கு ஒதுக்கிற காசு திருப்பி போயிருக்குது. ஏன்? சரி, மாகாண சபையில தேர்தல்ல முதலமைச்சர் தேர்வு செய்து அதுக்குள்ளேயே பிரச்சனை இருந்தது. அப்ப நாங்கள் என்ன செய்யணும் என்றால், இங்க இருக்கிறவர்கள் நாங்கள் சிங்களவர்கள், தமிழர்கள். தேசிய மக்கள் சக்தி என்பது மனிதநேயம் கொண்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு தமிழரும் இருப்பினர், சிங்களவரும் இருப்பினர், முஸ்லீமும். அப்ப அப்படியான ஒரு கட்டமைப்பு தான் நம்ம நாட்டுக்கு தேவை. இனவாத ரீதியில போனா அது அரசியல்வாதிகள் வாழ்வார், தனிநபர் வாழ்வார். இனவாத ரீதியில வாக்களிக்கணும், முந்தி தமிழர்கள் தமிழர், சிங்களர் முஸ்லீம் வாக்களிச்சுட்டு போ. நாங்கள் அரசியல் வந்து சாப்பாடு கூடாது. அரசியல் யாருக்காக இயங்கினது? இந்த பாராளுமன்றத்துல ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவர்களுக்காகத்தான் சட்டங்களை ஏற்றினாங்க. நாங்க இன்றைக்கு சட்டம் ஏற்றோம் மக்களுக்காக, பாதுகாப்பான சட்டம். இன்றைக்கு நாங்கள் இருப்போம், எங்களோட பிள்ளைகள் இருக்க போயிடும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பான சட்டத்தை ஏற்றுகின்ற கட்டமைப்பு இன்றைக்கு உருவாக்கி கொண்டு போறோம். இனிமேலும் இந்த போதைப் பொருள்களோ உழைச்சு காணி வேண்டதோ எல்லாம் ஒழுங்குமுறை வந்துட்டு கட்டமைப்பு. என்னோட காணி வேண்டா சின்ன மரம் எடுக்கணும். இன்றைக்கு இந்த வேங்கில 2 கோடி விழுந்துச்சுட்டா பிளாக் பண்ணி இருக்கு அப்படின்னு என்னென்ன காசு வந்து அந்த காசுக்கு கணக்கு காட்டணும். நாங்களும் பாராளுமன்றத்தில் இன்றைக்கு சொத்து விவரம் எல்லாம் சமர்ப்பிச்சிருக்கிறோம். இனிமேலும் திடீரென்றுங்கிற வேங்கில காசுடா முந்திய அரசியல்வாதிகள் இன்றைக்கு அமைச்சர் ஒரு சிம்பிளா வந்திருக்க சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. வீண்விரயங்களை குறைச்சிருக்கிறோம். அப்ப இதெல்லாமே நாங்க செய்யறது, ஒரு வீட்டுல அப்பா சிக்கனமா இருந்தார் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் சந்ததி நல்லா இருக்கும். இன்றைக்கு அந்த வகையில நாங்க அரசாங்கம் இருந்து சிக்கனத்தை குறைச்சு கொண்டு எதிர்கால சந்ததியிட்டத்தான் நாங்கள் இதை ஒப்படைச்சிட்டு போவோம். ஜனாதிபதி அவர்கள் தன்னை பிள்ளைய ஜனாதிபதி அதிகாரத்தில் ஏற்றுறதுக்கு இல்லை. இந்த நல்ல சமுதாயத்தை, நல்ல சமுதாயம் ஒன்று உருவாக்கி எதிர்கால சந்ததியிட்ட நாங்கள் கையளிச்சுட்டு போகத்தான் இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு பயணிச்சுட்டு நாங்கள் 100 வருஷத்துக்கு இல்லை, அந்த கட்டமைப்பை சீர் செய்து இருக்கோம். அந்த கட்டமைப்பை சீர் செய்யணும்ன்ற குழப்ப வேண்டிய தேவை இருக்குது. அப்பதான் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் குழப்பிக் கொண்டிருக்கிறாங்க ஒரு சின்ன அசம்பாவிதத்தை.
அப்ப மக்களை வெளியான வழியில திசைய திருப்பலாம். நாங்கள் ஒண்ணு செய்ய இல்லை, எல்லாம் செய்யல, நாங்கள் உண்மையா செய்யலன்றோம். தேடி பாருங்க, இன்னைக்கு கிராமப்புறத்தில் எத்தனை பாடசாலைகளுக்கு கட்டணம் கட்டுப்படுது 20 மாசத்துக்கு இல்ல. என்ன நாங்கள் பயணம் செய்ய வேண்டி இருக்குது 40 மாசம், 40 மாசம் முடியக்க இந்த நாடு ஒரு ஸ்திரமான நிலையில, முன்னேற்றகரமான நிலையில இன்றைக்கு நாங்கள் கூட இல்லை, இங்க இருக்க அரசியல்வாதிகள் கூட இல்லை, வெளிநாட்டிலே இருக்க பிரதிநிதிகள் கூறுகிறார்கள் இந்த நாடு நல்ல கட்டமைப்பை நோக்கி துரிதமா மீண்டெழுது கொண்டு வருது. அப்ப இந்த துரிதமா மீண்டெழுதுறது திருடத்தை திருப்பி கொடுப்பாங்களா மக்கள்? சரி, 2009 திருடத்தை கொடுப்பிடுமா ஆட்சியை? எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நாங்க நேர்மையான பதவியில பயணிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த 2020 இந்த கட்டமைப்பை பாதுகாக்கிறதுக்காக இந்த திசையெல்லாம் பயணிப்பாங்க. அப்பேக்க எதிர்கால சந்ததிகள் இந்த பாதுகாப்பான கட்டமைப்பு கொண்டிருக்கு. எங்களுக்கு தெரியும், அமைச்சரவர்கள் பாராளுமன்றத்துல கூறியிருந்த இளைஞர்களுக்கு ஒரு 18 வயசு தாண்டின ஒரு கொடுப்பனை இருக்கு, வெளிநாட்டில இருக்குது. எல்லாருக்குமே அரசாங்கம் தான் பாக்கு அந்த கொடுப்பனை உருப்போம் சில சொன்னாங்க அவர்கள் போதைப் பொருளுக்கு பாவிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. அப்ப இங்க இளைஞர்களை போதைப் பொருளை ஆக்கி தானே வச்சிருக்கிறாங்க எதிர்கட்சியாக. நாங்கள் இந்த நாட்டுல போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு பயணம் செய்யறோம். அவர்களுக்கு விளையாட்டுல இன்றைக்கு விளையாட்டு பாடசாலைகளுக்கு 50 லட்சம் படி 4 பாடசாலைகள் இருக்கு. கிட்டத்தட்ட வடமாகாணத்துல எல்லாம் முன்னத்தீவுக்கும் ஒதுக்கி இருக்கார். கிட்டத்தட்ட 100 மில்லியன் ஒதுக்கி இருக்கார், 10 கோடி ஒவ்வொரு பாடசாலைக்கும் 50 போன வருஷம். இங்க மட்டும் இல்லை, யாழ்ப்பாணம் கிளிநொச்சிக்கும் ஒதுக்கி இருக்கார். 4 பாடசாலை 50 லட்சம் படி ஒதுக்கி இருக்கு, 2 கோடி. அப்ப யாழ்ப்பாணத்துல இன்னும் சேரியத்தை உருவாக்கி இருக்கிறார். ஆகிறதுக்காக நீதிமன்றத்தை நாடுறது ஒரு சில எங்கட ஆட்சி காலத்துல இந்த அபிவிருத்தி பெறக்கூடாது நினைக்கிறதான் தோல்விகட்ட அரசியல்வாதிகள் எப்படி கொண்டு கட்ட போறோம். ஏன்னா சமூகத்தில திட்டங்களை முன்மொழியங்கள் நாங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம், அதுக்கு சைன் வைக்க மாட்டோம் என்று. அப்ப நாங்கள் கேட்கணும், இந்த நாட்டுல ஒரே திசையில நாங்கள் ஒருக்கா பயணிச்சு பார்ப்போம். 2 தோணியில பயணிச்சு என்ன நடக்கும்? ஒரு மக்கள் 2 தோணியில பயணிச்சுதான் 2 தோணியும் கவுண்டுதான் கிடக்கும், 2 முழங்கா போவாது. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? ஒரே திசையில ஒரு திசை பயணிச்சு பார்ப்போம். இந்த தமிழ் கட்சிகள் என்று கூறுகிறார்களே, ஒரு திசையில கொடுத்தாங்களானே, பாராளுமன்றம் கொடுத்தாங்க, முதலமைச்சர் கொடுத்தாங்க, என்ன செய்தாங்க? அவனுக்கு இல்லாடி விட்டாங்க. அப்ப நாங்கள் இந்த நல்ல மனிதனை கொண்ட அரசாங்கத்தை ஒரு திசையில பயணிச்சு பார்ப்போம். குழப்பா இருக்கின்றோம் இந்த அரசாங்கத்தை குழப்பிட்டு அரசியல்வாதி தான் என்ன செய்கிறது, அவர்கிட்ட திருப்பி கொடுத்து அவர்கள் சொத்து வளத்தோட இருக்கிறது திருப்பி திருட்டு அரசாங்கத்துக்கு தேவையா? அப்ப இன்றைக்கு தமிழ் தேசியத்துல பயணிக்கிற எல்லாருமே தேசிய மக்கள் சக்தியை விரோதமா பாக்குறாங்க. ஏதோ தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்கிறவன், நாங்கள் ஏதோ துரோகம் செய்திருக்கோமா? இல்ல, நாங்க நல்ல திசையில பயணம் செய்து கொண்டு போறோம். இங்க இருக்க மக்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கொள்றோம். இந்த நல்ல திசையில பயணம் செய்யறது உங்களுக்கு மெனம் சொல்லும் தானே. மெனம் சொல்லிச்சண்டா நீங்க செயற்படுத்துங்க, குழப்பாதீங்க. குழப்பறதுக்கு கலர் வருவாங்க. குழம்பினா அந்த குழம்பின முட்டையில அவங்க நல்ல மீனை பிடிச்சிட்டு அவங்க சோகமா போயிடுவாங்க, நாங்கள்லாம் இங்க இருக்கணும். அப்ப அந்த திசையில நல்ல திசையில பயணம் செய்யறது நாங்கள் எப்பயுமே காட்டுக்கல்ல வேணும், யாருக்கும் துரோகம் செய்ய முடியும். இருக்கிற உரிமைகளை பலப்படுத்தி கொண்டு போறோம், மேலும் மேலும் பலப்படுத்துவோம். அந்த உரிமைகளை பலப்படுத்துறதுக்காக அனைத்து விதமான செயற்பாடுகளையும் தேசிய மக்கள் சக்தி செய்யும். தேசிய மக்கள் சக்தி என்பது தமிழருக்கோ சிங்களருக்கோ முஸ்லீமுக்கான அமைப்பு இல்லை, இது மனிதநேயம் கொண்ட அமைப்பு. அந்த மனிதநேயம் கொண்ட அமைப்புக்குள்ள எல்லா மக்களும் இருப்பாங்க, எல்லாம் ஒன்றாத்தான் இருந்தா அழகா இருக்கு. தனித்தனியை பிரிஞ்சிருந்தா அழகா. அப்ப ஒன்றாக இந்த நாட்டை இலங்கையை முன்னேற்றத்துக்கு அனைவரும் ஒன்றுபடுவோம். அதுக்கு வடக்குக்கு அதிகளவான கரிசனையை நமது நாட்டில ஜனாதிபதியும் எடுத்திருக்கிறார். ஏனென்றா வரவு செலவு திட்டத்துல 2000 பில்லியன் நிதி ஒதுக்குறோம். அதுல மெயினானது வடக்குல இருக்கிற அந்த மீள்குடியேற்ற வீட்டு பிரச்சனையை முற்று முழுதாக முடிக்கோணம் என்ற எண்ணப்பாட்டில் இருக்கிறோம். அதை முடிச்சே தீருவோம். இனி துரிதமான அபிவிருத்திகள் இந்த நாட்டில் நடைபெறும் என்று கூறிக்கொண்டு தேசிய மக்கள் சக்தியோட நல்ல திசையில பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய வைத்திய ஐயா கணேசவேல் ஐயா அவர்களே, இந்த பிரதேசத்தினுடைய கற்பக விநாயகர் ஆலயத்தினுடைய பிரதம குருக்கள் வைத்தீஸ்வரர் குருக்கள் ஐயா அவர்களே, இங்கே வருகின்றிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கருணைநாதன் இளங்குவன் அவர்களே,
இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய பாதிரியார் அவர்களே, இங்கே இந்த பிரதேசத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற நம்முடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதேச உறுப்பினர் வசீகரன் அவர்களே, அதுபோன்று இந்த வடகிழக்கு பிரதேசங்களுடைய பிரதேச சபை கௌரவ உறுப்பினர்களே, ஏனைய கௌரவ உறுப்பினர்களே, இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்களே, நம்முடைய ஆடியனுடைய யாழ்ப்பாண மாவட்ட நிறைவேற்று பொறியியலாளர் திரு இளங்கீரன் அவர்களே, அதேபோன்று இந்த இடத்திலே வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள், நலன் விரும்பிகள், சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதலிலே என்னுடைய கணேசவேல் ஐயா அவர்கள் இந்த வீதி போடப்படுவதற்கான நடைபெற்ற வேலை திட்டங்கள், அதற்காக உழைத்தவர்கள், அதற்காக அர்ப்பணித்தவர்கள் என ஒரு பெரிய வரலாறு ஒன்றை சொல்லினார். கேட்பதற்கு உண்மையிலேயே அது பல உணர்வுகளை எங்களுக்குள்ளே தூண்டி இருந்தது. உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், இந்த வீதியை நாங்கள் ஆரம்பித்த போது, ஆரம்ப வைபவம் செய்த பொழுது இங்கே மக்கள் வரவில்லை. நாங்கள் பார்த்தோம், மக்கள் இங்கே வருவார்கள், சந்தோஷமான செய்தி தானே. ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட 75 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 1.5 கிலோமீட்டர் அந்த வீதியை நாங்கள் உருவாக்குவதற்கு பெரும் விருப்பத்தோடு வந்திருந்தோம். ஆனால் ஊர் மக்கள் வரவில்லை. ஏன் ஊர் மக்கள் வரவில்லை என்று நாங்கள் அறிந்த பொழுது அவர்கள் ரோடு வரும் என்று பல ஏமாற்றி விட்டார்கள். கடந்த காலங்களில் இந்த இடத்துல வந்து அத்திவாரம் போட்டு பெருங்கடுப்போடு செய்யப்பட்டு வீதிக்குரிய பொருட்கள் கல்லுகள் எல்லாம் கொண்டு போட்டு திருப்பி அதை ஏற்றி கொண்டு போய் வேறு இடங்கள்ல கொண்டே போட்டு, அதனால இந்த வீதி, இந்த ரோட்டுக்கு, இந்த பிரதேசத்துக்கு வீதி வராது என்ற நம்பிக்கையில் வரவில்லை. ஆனால் இன்றைய தினம் சரியாக 6 மாதங்களும் முடிவடையவில்லை. அதுக்குள்ளே நாங்கள் இந்த 1.5 கிலோமீட்டர் வரையான வீதியை நாங்கள் மக்களிடம் ஒப்படைக்கின்றோம். உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கின்றேன்னு சொன்னால் அந்த வீதியை நான் சென்று பார்த்திருந்தேன். மிக தரமான முறையில் அந்த வீதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நினைக்கிறேன், கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், இந்த வீதிகளுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி எவ்வளவு 3,000 கோடி ரூபாய் பணங்கள் இந்த வீதிக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வீதிகளின் நிலைமைகள் என்று பார்க்கின்ற பொழுது மிக கவலையாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு பார்த்தால், மருதங்கணியிலிருந்து பரத்துறைக்கு வருகின்ற வீதியிலே 5.8 கிலோமீட்டர் வீதி மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காசுக்கு என்ன நடந்தது? பாரிய ஊழல் நடைபெற்றதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவ்வாறு இந்த வீதிகளை போடுகின்ற பொழுது பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது, எங்களுக்கு தெரியும். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அமைத்ததன் பின்னர் இன்று தரமான வீதிகள் போடப்படுவதோடு அந்த பெருந்துகான காசுகளும் நாங்கள் அந்த அநியாயமான செலவுகளை குறைத்து எத்தனை வீதிகளை அதிகமாக போடலாமோ, எத்தனை வீதிகளை தரமாக போடலாமோ அதை நாங்கள் போடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் இந்த கோப்பாய் வலிகது பிரதேசத்திலே ஒரு வரப்பிரசாதமாக இந்த வீதி போடப்பட்டிருப்பது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனவே இது போன்ற பல வீதிகளை நாங்கள் இந்த பிரதேசத்திலே மட்டுமல்லாது யாழ்ப்பாணம் மட்டுமல்லாது இலங்கை பூராகவும் நாங்கள் பல வீதிகளை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே என்ன நடக்கிறது என்று சொல்லி இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாங்கள் ஆட்சியை பொருட்படுத்த போது, இங்கே கடைசி வரையா குறிப்பிட்ட போது, அரசியல் கட்சி பேதங்கள் எல்லாம் தாண்டி தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் அதிக அளவிலே விரும்பி வாக்களித்தார்கள். அதுக்கு காரணம், கடந்த காலத்திலே கூட தெரியும், எல்லாருக்கும் ஒரு அரசியல் சாயம் இருந்தது. அதாவது மக்கள் இந்த நாட்டிலே பல ஆண்டுகள் இந்த மக்கள் பட்ட வலிகள், வேதனைகள், எல்லாம் மக்களுக்கு தெரியும். கடந்த காலங்களிலே என்ன நடந்தது, இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலே என்ன நடந்தது, எவ்வளவு அச்சுறுத்தல்கள், எவ்வளவு அநீதிகள் எல்லாம் நடைபெற்றது. அந்த வகையிலே தான் யாழ்ப்பாணத்திலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் இந்த அரசியல் சாரா கொள்கை அல்லது இந்த தேசிய அரசாங்கங்களை ஆதரிக்கின்ற நிலைப்பாட்டை இருந்ததில்லை. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒன்றுதான் இந்த யாழ்ப்பாண மக்கள் மத்தியிலே பெரிய ஒரு மாபெரும் வரவேற்பை பெற்று
அவருடைய அன்பையும் பெற்று 81,000க்கும் மேற்பட்ட வாக்குகளையும் பெற்று 50% பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வழங்கியது. அந்த நம்பிக்கை இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கின்றது. நாங்கள் இன்னைக்கு பார்த்தா தெரியும் எங்களுடைய அரசியல் செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது சொல்லியது. நாங்கள் மகட்டுக்கு அரசியல் செய்யவில்லை. அல்லது இங்கே இருக்கிற ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் எவ்வாறு மக்களோடு பணியாற்றுகிறார்கள் என்பதை மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகள், போகின்ற இடங்கள், நாங்கள் பழகுகின்ற முறைகள் எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் என்பது இந்த கிராமங்களுடைய வளர்ச்சியிலே அதிக அக்கறையாக இருக்கின்றது. கிராமங்களின் வளர்ச்சி தான் ஒரு நாட்டின் வளர்ச்சியாக இருக்கும். எனவே இந்த கிராமங்களை நாங்கள் வளர்த்திருப்பதிலே உள்ளூர் வீதிகளை நாங்கள் பிரதான நகரங்களோடு இணைப்பது கட்டாயம் வேண்டும். எங்களுக்கு சின்ன சின்ன வீதிகளை நினைக்க வேண்டும், பாடசாலைக்கு போகின்ற வீதி நினைக்க வேண்டும், விவசாய நிலங்களுக்கு போகின்ற வீதி நினைக்க வேண்டும், கடற்தொழிலில் ஈடுபடுகின்ற அந்த மக்களுடைய பாதைகளிலே நாங்கள் கனெக்ட் பண்ண வேண்டும், நினைக்க வேண்டும். நினைத்து நாங்கள் பெருந்தெருக்கள் பிற நகரங்களோடு இணைக்கின்ற வேலை திட்டங்களை செய்து வருகின்றோம். அதே போன்றுதான் உங்களுக்கு தெரியும், பாடசாலைகளில் காணப்படுகின்ற அபிவிருத்தி. அண்மையில கூட நாங்கள் யாழ்ப்பாணத்தில் 4 பிளே கிரவுண்ட், 4 பிரதான மைதானங்களை 50 மில்லியன் ரூபாய் செலவிலே செய்வதற்கு வந்திருக்கின்றோம். அதே போன்றுதான் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு 651 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பிரஜா சக்தி வேலை திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 651 மில்லியன் ரூபாய். அந்த 651 மில்லியன் ரூபாயில கிட்டத்தட்ட 72 மில்லியன் ரூபாய்க்கு மேற்பட்ட ஒதுக்கீடு இந்த வடிவத பிரதேசத்துக்கு நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். அதாவது தெரியும், அந்த 72 மில்லியன் ரூபாய்க்கு மேற்பட்ட அந்த பணத்தை வைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட நாங்கள் ஒவ்வொரு ஜிஎஸ்டி ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் நாங்கள் மக்களுக்கான வேலை திட்டங்களை இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றோம். இது முடிவல்ல, இது இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே 2027க்கான அரசு பாதீடு, 2028க்கான பாதீடு, 2029க்கான பாதீடுகளூடாக 2029ஆம் ஆண்டிலே இந்த மக்களுக்கு காணப்படுகின்ற வறுமையை ஒழித்து இந்த நாட்டிலே அனைத்து மக்களும் வாழுகின்ற ஒரு அழகான வாழ்க்கை ஒன்றை வாழ்வதற்காக நம்முடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அர்ப்பணிப்போடு செயலாற்றி வருகின்றது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் இவருடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அர்ப்பணிப்போடு பல திட்டங்களை செய்து வருகின்றார், எவ்வளவு பேரை அவர் மீட்பர் சந்தித்து வருகின்றார். எனவே ஓய்வொழிச்சல் இன்றி அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு இந்த நாட்டை நேசிக்க வேண்டும் என்ற ஒரு தேசிய வீரர் இந்த நாட்டை நாம் உட்படுத்திருக்கிறோம். எனவே அந்த தேசிய வீரர் அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த நாட்டை செய்துவிட்டு தான் செல்வார். அதுவரைக்கும் மக்கள் நாங்கள் பொறுமையா இருக்க வேண்டும். அந்த பொறுமையை கடைபிடித்து சிலர் கேட்பார்கள், நீங்க என்ன செய்வீர்கள், இங்கு வந்து என்ன அபிவிருத்தியை செய்தீர்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள். அபிவிருத்தி என்பது ஒரு நாள்ல கண்ணுல தெரியாது. ஒரு பாடசாலை பிள்ளையை கொண்டு பாடசாலையில் சேர்த்தால் அது அடுத்த நாள் அந்த பிள்ளை நல்ல கற்றுவிட்டு சொல்ல முடியாது. அது அறிவுசார் ரீதியாக, ஒழுக்க ரீதியாக பல விடயங்களில் இந்த பிள்ளை வருகின்ற பொழுதுதான் அந்த மாற்றம் நிகழும். அதே போன்றுதான் உங்களுக்கு தெரியும், எடுத்த அரசாங்கத்தை எடுத்தவுடனே நாங்கள் பல இதை சாதிக்க முடியாது. ஆனால் இப்பொழுது நாங்கள் பல விடயங்களை கற்றுக் கொண்டிருக்கின்றோம். அரசியலை தெளிவாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நானும் இளங்குமரன் அவர்களும் கேட்பார்கள், இந்த சோசியல் மீடியாவில போடுவார்கள், யாழ்ப்பாணத்திலே எங்களை பற்றி நக்கணிக்க இருக்கிறார்கள். ஆனால் அவற்றுக்கு மேலாக நாங்கள் பல விடயங்களை சாதித்திருக்கின்றோம். நான் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இருந்த பொழுது அங்கே இருக்கிற முக்கிய அதிகாரிகள் சொன்னார், பாராளுமன்ற பிராக்டீஸ் ஒன்று இருக்கிறது, பாராளுமன்றத்தில் கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் பாராளுமன்றத்தில் இருந்து கிட்டத்தட்ட பல கேள்விகளை கேட்டிருக்கிறோம், பல மோசங்களை நாங்கள் பாராளுமன்றத்திலே உருவாக்கி இருக்கின்றோம். அதே போன்றுதான் நாங்கள் பல நூற்றுக்கணக்கான இது தினம் நம்முடைய போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் அவரை இப்பொழுது வந்திருக்கின்றார். கௌரவ விமல் ரட்நாயக் அவர்களை நாங்கள் இந்த இடத்திலே வரவேற்று இந்த மகளிருக்கு நாங்கள் அவரை அன்போடு அழைத்து வருகின்ற சரியான ஒரு முக்கியமான ஒரு தலைவராக வடக்கு மாநிலத்துக்கு விசேஷமாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய விமல் ரட்நாயக்கா அமைச்சர் அவர்கள் வடக்கு மாநிலத்துடைய அபிவிருத்தியிலே பல்வேறு அபிவிருத்திகளிலே புரட்சியாக கவனம் செலுத்தி வருகின்றார். எங்களை பாராளுமன்றத்திலும் சரி, யாழ்ப்பாணம் வந்தாலும் சரி, அடிக்கடி அழைத்து
அடிக்கடி விசாரித்து இந்த வடக்கு மாகாணத்துக்கு என்ன செய்ய வேண்டும், அது வீதியா இருந்தாலும் சரி, அண்மையில கூட நெடுந்தீவுக்கு சென்றிருந்தார். நெடுந்தீவுக்கு சென்று வீதியை உருவாக்கினது மட்டுமில்லாமல் அங்கு ஒரு பெட்ரோல் செட்டையும் அவர் கொண்டு வந்திருந்தார். அதே போன்று பல நூற்றுக்கணக்கான வேலை திட்டங்களை அவர்கள் தன்னுடைய அக்கறையாலே இந்த மக்களுக்கு சொல்கின்றார். யாழ்ப்பாணத்துக்கு அடிக்கடி வருகின்ற ஒரு அமைச்சராக, ஏனைய அமைச்சர்களை இந்த பிரதேசத்துக்கு அனுப்பி வைக்கின்ற ஒரு அமைச்சராக என்னுடைய விமல் ரட்நாயக்கா அமைச்சர்கள் செயலாற்றுகின்றார். அவரும் ஒரு தேசிய வீரன், அவரும் ஒரு செயல் வீரன். அவருக்கு நம்முடைய கரகோஷத்தை இங்கே கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த யாழ்ப்பாணத்து மக்கள் எங்களை நம்பி, எங்களுடைய அரசாங்கத்தை நம்பி இந்த ஆட்சியை ஒப்படைத்திருக்கிறார். எனவே இந்த ஆட்சி வருகின்ற 2029 முடியக்கூடாது. அது தொடர்ச்சியாக அடுத்த தடவையும் 2034 அல்லது அதுக்கு மேற்பட்ட காலங்களில் செல்வதற்குடாதான் நாங்கள் இந்த சக்தி என்ற அரசாங்கத்தை கொள்கைகளை இந்த மக்கள் மத்தியிலே நாங்கள் கொண்டு வர வேண்டும். அரசாங்கம் மக்களோடு எவ்வாறு எளிமையாக மக்களோட எவ்வளவு தோல்வியோடு பேசுகின்றார்களோ, இந்த மக்களை நாங்கள் எவ்வளவு சரியான முறையிலே வழிபடுத்துகின்றோமோ அந்த வகையிலே நாங்கள் பல நூற்றுக்கணக்கான வேலை திட்டங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்திருக்கிற வேலை திட்டங்கள் அது வருகின்ற ஆண்டுகளே மிக வேகமாக நடைபெறும். அதே போன்றுதான் எங்களுடைய அமைச்சர் சொல்லியிருந்தார், நாங்கள் அடுத்த வேளத்தில் இருந்து 5வது கியரிலே எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் கொண்டு செல்வோம் என்று கூறியிருந்தார். எனவே எங்களுடைய நிறைய பண ஒதுக்கீடுகள் காணப்படுகின்றது. நிர்பா புயல் காரணமாக அளிக்கப்பட்ட பிரதேசங்கள் முழுமையாக மீட்கப்பட்டிருக்கின்றது. எனவே இனிவரும் காலங்களில் எங்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள் மட்டுமல்லாது இந்த பிரதேசத்து மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் விசேடமாக அணுகி எங்களுடைய அனைத்து விடயங்களையும் பாராளுமன்ற வேடிய விடயங்களை நாங்கள் தெரிவித்து இந்த நாட்டினுடைய இந்த மக்களுடைய அபிலாசைகளை நாங்கள் செய்து வைப்போம் என்று கூறி இந்த இடத்திலே வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட ஒலிம்பிலாய் கற்பக பிள்ளையார் கோவில் வீதி மக்கள் பாவனைக்காக இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமணன் மற்றும் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோரால் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது.